மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை ஒன்றிய அரசு சிதைத்து சின்னாபின்னமாக்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என மாற்றும் ஒன்றிய அரசின் முடிவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசத்தந்தை காந்தியடிகளின் மீதுள்ள வன்மத்தால் திட்டத்தில் இருந்த அவரது பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்துள்ளதாக விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை ஒன்றிய அரசு சிதைத்து சின்னாபின்னமாக்குவதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் 100% ஒன்றிய அரசின் நிதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்திற்கு இனி 60% மட்டுமே நிதி ஒதுக்கும் முடிவையும் கடுமையாக சாடியுள்ளார். வறுமை இல்லாத மாநிலம் என்பதற்காகவே இருப்பதிலேயே குறைவாகத்தான் இந்த திட்டத்தின் பயன்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர், நாட்டிலேயே வறுமையை முழுமையாக ஒழித்து சாதனை படைத்துள்ளதற்காகவே தமிழ்நாடு தண்டிக்கப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பல கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் ஒன்றிய பாஜக அரசு அழிக்க பார்ப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். 3 வேளாண் சட்டங்கள் மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரங்களில் ஒன்றிய அரசு எப்படி பின்வாங்கியதோ அதேபோல மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைக்கும் முயற்சியிலும் மக்கள் நிச்சயம் பின்வாங்க வைப்பார்கள் என உறுதியாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களின் சீற்றத்திற்கு ஆளாகாமல் இப்போதே விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.